வணக்கம். எவ்வளவுதான் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சிக்கல் இருந்தாலும் சரி, சூழல் மோசமாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்துலையும் கூட இருக்கணும் மாற்றி விட்டு அவன் துன்பமடைகிறத பார்த்து சந்தோஷம் அடைகிறதாங்க மனுஷ பயலுக்கு புத்தி. அங்கே ஒரு தீவு, அந்த தீவில் ஒரு 3 பேர், அமெரிக்காரன், ஆஸ்திரேலியாக்காரன், இந்தியாக்காரன். அந்த தீவில் சாராயம் குடிக்கிறதோ காய்ச்சறதோ தப்பு, மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படும். அந்த சூழலையும் அவங்க திருடுத்தனமாக காய்ச்சி குடிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் அவங்களுக்கு போதை தலைக்கேறிச்சு காய்ச்சி குடிக்கும்போது. அதில் அவங்களுக்குலாம் சண்டை வந்து ஏன் நாடு தான் பெருசா, ஓ நாடு தான் பெருசா அப்படின்னு சொல்லி. அதில் அமெரிக்காரனுக்கு இந்தியக்காரனுக்கு ரொம்ப மோசமான கைகலப்பு சண்டையாகி சத்தம் வெளியே வந்து போலீஸ் கைது பண்ணிடுறாங்க. அவனுங்க இங்கே கொண்டே போய் நீதிபதிட்ட நிப்பாட்டும் போது பார்த்தோன்னா அன்னைக்குன்னு பார்த்து நீதிபதி ஒரு நல்ல மூடில் இருந்தார். அன்றைக்கி அவரோட பிறந்தநாள். உங்களுக்கு கசேடி கண்டிப்பாக உண்டு, ஆனால் அதை நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே ஆஸ்திரேலியாக்காரன் சொல்கிறான், கசேடி பார்த்தோன்னா எனக்கு முதுகு பின்னாடி ஒரு தலாணி கட்டி விட்டுருங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே பார்த்தோன்னா ஆளுக்கு 10 கசேடி அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ஆஸ்திரேலியாக்காரனுக்கு தலாணி கட்டி விடுறாங்க. முதல் 5 அடியிலே பார்த்துட்டோன்னா தலாணி பிஞ்சிருது. அடுத்த 5 அடி சரியாக விழுகுது. அடுத்து அமெரிக்காரன் எனக்கு பார்த்தோன்னா 2 தலாணி கட்டி அடி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே பார்த்தோன்னா அவனுக்கு 2 தலாணி கட்டுறாங்க. ஒரு 7 அடியிலே தலாணி பிஞ்சிருது. அடி அவனுக்கு சரியாக விழுகுது. அடுத்து இந்தியாக்காரன் வரான். அந்த சூழலில் யோசிச்சு பார்த்தா பார்த்தோன்னா எனக்கு கசேடியை 2 மடங்காக கொடுங்க, 20 வேணும், ஆனால் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா என் முதுகில் பார்த்தோன்னா அந்த அமெரிக்காரனை கட்டிடுங்க அப்படின்னா. அப்படியான ஆட்கள் தான் நம்ம ஆட்கள். கதை பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.